ஸ்வாதி கொலை வழக்கு, ராம்குமார் மரணம், இந்த ரெண்டுலயுமே பயங்கரமா பிரபலமானவங்க ரெண்டு பேர், அதுவும் சோசியல் மீடியா மூலமா. அது யார் அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கிற தமிழச்சி ஒருத்தங்க, திலீபன் மகேந்திரன் இன்னொருத்தர். இவங்க ரெண்டு பேரையுமே வேற ஒரு லெவல்ல வச்சுதான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா உடனே அதை ஷேர் பண்றது, லைக் பண்றது, அது கீழே போய் கமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னடான்னா, இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் அவன் கெட்டவன் அவ கெட்டவன் அப்படின்ற ரேஞ்சில பயங்கர கேவலமான போஸ்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல தமிழச்சி தரப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திலீபன் மகேந்திரன் அப்படின்றவன் ஒரு காம கொடூரன் அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேசிய கொடியை எரிச்ச ஒரு வழக்குல அவர் கைதானாரு. அந்த ஒரு பிரபலத்தை வச்சு ஃபேஸ்புக்ல பல பெண்கள் கூட தொடர்பு கொண்டு பல பேர்த்த ஏமாத்தி இருக்காரு. முக்கியமா காதலிச்ச ஒரு பொண்ணை வேற ஒருத்தர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்ப கேவலமா சித்தரிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்களுக்கு தாயான ஒரு பொண்ணையும் இவர் ஏமாத்தி இருக்காரு. அந்த பொண்ணு இவரை நம்பி வீட்டை விட்டு ஓடி இப்ப நடுத்துறையில் நிக்குது. இது எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் இருக்கிற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு வச்சு அதுக்காக இந்த ஒரு பெண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போயிருக்காரு. அட பாவீங்களா. இதுவும் இல்லாம லண்டன்ல ஒரு காதலி இப்போதைக்கு இவருக்கு இருக்கு. வெளியில தான் போராளி மாதிரியான ஒரு நடிப்பு, உள்ளுக்குள்ள செய்யறது எல்லாம் பொறுக்கித்தனம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பயங்கரமான சாட்டு. இதுக்கு மேல எந்த பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்ச அப்படின்னா வெட்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட் பக்கத்துல திட்டிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழச்சி அவங்களோட ப்ரொஃபைல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கம்மியா தான் பேசியிருக்கோம். இன்னும் டீட்டெயிலா படிக்கிறதுக்குன்னா நீங்க அங்கதான் போய் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் திலீபன் மகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழச்சி புலிகினி, பொய் சொல்றவங்க, பொம்பளை பொறுக்கி, ஐயோ பயங்கரம் பயங்கரம், இதோட பயங்கரமாலாம் பேசிடுறாங்க. இவர் என்ன காரணம் சொல்றார் அப்படின்னா, ஒருத்தனை பிடிக்காம போச்சுன்னா என்ன வேணா சொல்லி அவனை பொம்பளை பொறுக்க சித்தரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி, கவிதா ராஜேஷ் என்ற 2 பேர்த்த அவர் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கும் சப்போர்ட்டா தமிழச்சி வருவாங்க, அவங்களும் ஒரு புழினி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா நீங்க அண்டர்லைன் பண்ணி கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த போஸ்ட்ல கீழே ஒரு 2 லைன் வருதுங்க. அதுக்குன்னு நான் உத்தம புத்திரன் எல்லாம் சொல்லல, நான் இவங்க கிட்ட எதுவும் தப்பா பேசல அப்படின்னு தான் சொல்றேன். இதுங்க போலி பெண்ணிய புரட்சி புரட்டாசி ஐப்பசிக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட முடிச்சிருக்காரு. மொத்தத்துல இவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலையை போய் பாக்குறது நல்ல விஷயங்க. அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டினாரு. அதை இந்த அம்மா மருத்துவமனையா மாத்திருச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவமனை தலைமைச் செயலகமா மாறிடுச்சு. எப்படி இருக்கு நாடு?